பார்த்தீங்கன்னா கழுக பார்க்க போகிறோம் நண்பா. நண்பர்களே, அஜித் ஃபேனும் விஜய் ஃபேனும் ஒன்றா இருக்கிற தருணம். என்ன வாயில் கொண்டை போட்டிருக்கு? வாயில் இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்களே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க 4 பேரும்? ஆக்சுவலாக முதுகு வலிக்கும் கால் பிடிக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி வந்து ஃபீலும் வரல. ஏன்னா எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்படியே தான் வந்தோம். என்ன யுகேந்திரன் சட்டம் அடிப்பு கூட கலையாத வந்துருக்கிறார். அதுவும் நானும் சுகாஷும் சைக்கிளில் போன போல 3 புள்ளிமானுங்களை கவனித்தோம். சைக்கிளில் டேய் டேய் வேணா. விஜய், நீ எப்படி ஃபீல் பண்ண? சிங்கத்து கூட போன, எதுக்கு போன? என்னதான் காட்டுக்கு சிங்கமா இல்ல வேணாம், கட்டு. சுவாதி நீ சொல்லு. அவன் சிங்கத்தை பார்த்தான், சிங்கத்தை ரசித்தான், சிங்கமாவே மாறி. நீ நண்பா யுகேந்திரன்? அவன் ஃபுல்லா இதே மாதிரி. டேய் அவன் சொல்லிட்டுண்டா, எல்லாத்துக்கும் நீயே வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சுடுறா. ஏன் வந்த, எதுக்கு வந்தனே தெரியாது இருக்கியா? இந்த வழியில வந்தோம். டேய், இது வேற ரூட்டா? என்ன ரூட்ரா? அப்ப போற வழி தானே இது? தெரியலையே. சோமு கிலோமீட்டர் பையா. பாயிண்ட் கேரிங் பேர்ட்ஸ் ஏவியரி. ஏவியரினா என்னன்னா, ஒரே ஹைபிரிடன்ஸ்ல வேற வேற ஸ்பீஷியஸ் இருக்கிற பேர்ட்ஸ் தான் ஏவியரின்னு சொல்லுவாங்க. இங்க மேல இதை போட்டு பாட்டா பண்ற காப்பிரைட் வந்துடும். போட்டானுங்களாடா பீஸு? நல்லா இல்லையா? இது சோமேஷ் தானே. நல்லா இல்லையா சுவாதி? பன் நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா காட்டு. எனக்குங்க சாப்பிட்டு பாரு. நீ உண்மைதான் பஜ்ஜி, வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தன் ஜூக்குள்ளே வந்தான், 200 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு இன்னும் எங்களை மீட்டே பண்ணல. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக மாற்றி சுற்றிட்டு இருக்கான். நாங்கள் ஸ்டார்ட் ஆர்டிஸ்ட் வந்தால் அவன் ஜூக்கு போகிறான், சிம்பான்சிக்கு வந்தால் அக்வாரியம் போகிறான். அவனை எப்போ நாங்கள் மீட் பண்ணுவோன்னே தெரில. கடைசியாக எக்ஸிட்டில் தான் மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ அவனை மீட் பண்ணால் நம்ம அவனையும் காட்டுவோம். வாங்க. முன்னாடி போட பாடுறா. அப்பா எவ்வளோ பெரிய ஸ்பியர்ரா, செம்மையாக இருக்குடா இந்த ஸ்பியரே. செம்மொழி பூங்கால எப்போ அப்போ போல் ஃபுல்லாக போதுறதா இருக்கும். டேய் வச்சா கட் பண்ணுற வீடியோ கட் பண்ணுறா. அப்புறம் எனக்கு என்னப்பா உங்கள் சேனல் தான் பிளாக் பண்ணுவாங்க. இது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வெண்ணிலா ஸ்ட்ராபெரி. வாடா இந்த பக்கம். அங்கே பாருங்கடா பின்னாடி. அப்படி கேங்காக நடந்து போட தானே நல்லா இருக்கும். அப்படியே வாங்கடா பின்னாடி. இது என்ட்ரி நல்லா இருக்குது. இதுக்கு போயிட்டு தெரியலடா, ஃபோனில் அந்த அளவுக்கு தெரியலடா. இப்போ பார்த்தீங்கன்னா கழுக பார்க்க போகிறோம் நண்பா. எப்படி இருக்கு நம்பி கழுகு? கழுகு மாதிரி சூப்பராக இருக்கு. பார்க்கு பார்த்தோன்னே எப்படி உங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் தோணுது? கொஞ்சம் ஜூம் குழந்தைல தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆப்பிள் குழந்தை. ஆமாடா, என்னடா சிரிக்கிறா? சீரியஸாடா? ஆமா, நான் டிஸ்கவரில கூட பார்த்துருக்கேன். ஒரு கல்லுக்கு வந்து ஒரு ஆடை தூக்கின்னு போற மாதிரி பார்த்துருக்கேன். போகும், அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய தூக்கிறதுக்கு வரும். அது ட்ரைனிங் வேற கொடுப்பாங்க டிபெட்ல. பிரீடிங்லாம் இப்போ வராது. வா, நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் வராது அவ்வளோ சீக்கிரம். அதெல்லாம் சண்டை போடணும் ஆம்பளையோட. எங்க பாடுறாடி, அவனுக்கு அப்படிதானே கூப்பிடுறான் யூடியூப்ல. இல்ல, அது ஏதோ ஃபீல் ஆகுது அதுக்கும். அதுக்கு நரம்புலாம் புடைக்குதுடா இப்ப. அவ்வளோதான் இடத்துக்கு. ஆமாண்டா, ஆமா, டேர்ட்டில் கடல்ல தான் இருக்கும். டேய் வளராதீங்க. டேர்ட்டில் வந்து நிலத்துல இருக்கும். டாடாஸ் தான் கடல்ல இருக்கும். இவங்களுக்கு கால் இருக்கும்டா. டாடா அவங்களுக்கு என்ன இருக்கும்? ரக்க இருக்குமான்னு கேட்க வந்துடா. லாங்கிவிட்டி 40 years. அங்க பாரு குட்டி குட்டிஸா இருக்கு. 100 வருஷம் 100 வருஷத்து ஆமை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமாண்டா, அந்த இந்த படத்துல கூட 300 வருஷம் ஆமை
வந்து எச்ச துப்பிட்டு போவோமே எந்த படம்? அந்த புலி படத்துல. இதெல்லாம் எவ்வளவு லைக்ஸ் பிச்சுக்கும். சரி இங்க பாருங்க நண்பர்களே, அஜித் ஃபேனும் விஜய் ஃபேனும் ஒண்ணா இருக்க தருணம். ஸோ நீங்களும் அப்படிதான் ஒன்றா இருக்கணும். அவரோட சுபு வந்துட்டாரு. அவரை பார்த்தீங்கனாலே தனித்துவமாக தெரிவார். கும்பலில் எவ்வளோ தான் 1000 பேர் இருந்தாலும் தனியாக தெரிவார். அதுதான் ஜும்பலக்கான்னு பாட்டு போடுறான் அவனுக்கு. ஒன்றே ஒன்று இருக்குது, அது அவர் ஓட்ட வாய். குழந்த மாதிரி அப்படி தவிச்சிட்டு வருவா. எங்க ஒரு மேப் சொல்கிறோம், அதை பார்த்து கூட வர தெரியாது உனக்கு. 38 கிலோமீட்டர் நடந்து வர. இப்போ போகிறது என்னடா? ஸ்னேக்கா? ஸ்னேக் கொர்க்கடைல். இங்க போணுமாடா இப்போ? சரி மச்சான், நீ பேசிட்டு வா, நாங்க போறோம். இமோஷனல் வாடா, பாம்பு பார்க்கலாம். எங்கடா மானிட்டர் பண்ணுவாங்களே? உடும்புடா அது. இதோ இவன் ஜூம் பண்றான் பாரு. இங்க பாரு, மூஞ்சி தெரியுது பாரு. அங்க தான் இருக்கு. அதுல பாரு. ஏய் என்னடா பாம்பு இவ்வளவுதானடா? உள்ள போணும். ஓ இதுக்குள்ள இருக்கா? வெனமஸ். ஓ வேனமஸ் ஸ்னேக். ஏய் வெனமஸ்டா, வெனமஸ். ஏய் கிருஷ்ணாடா. ஏய் வாங்க வாங்க. நாங்க மட்டும் சிவன். தாத்தா எப்படி இருக்கு தாத்தா ஜூ? நல்லா என்னெல்லாம் பார்த்தீங்க? புலி, சிங்கம், கரடி எல்லாத்தையும் பார்த்துனே தான் வரேன். நல்லா இருக்கா? எதுவும் வேலை தான் செய்ய மாட்டேது, அப்படியே உட்காந்துருக்கு சும்மா. ஓகே தாத்தா, சூப்பர் தாத்தா. அவங்கள போய் vlog அவங்களுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நைட் தூங்குறாங்க. என்ன பண்ண போறீங்க? மரமே காட்டி கொடுக்குதேடா அவனை கண்டுபிடிக்க. யானை மேய்க்கிறவங்க எங்கடா பாம்பு? இங்க இருக்கா யானை? பண்ணி தானே. வாடா பண்ணியா இருக்கு. 1 2 செம்மையா இருக்குல்ல. அவங்க பக்கத்து நிற்கிறாங்க, நம்ம போனால் ஒன்றும் செய்யாது. வா அப்படிங்க அது பண்ணுறது விட்றா. அவனுக்கு பாரு ஜாலியாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ அந்த காலத்தில் இந்த ராஜா காலத்தில் யானையை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்படி நினச்சிட்டு இருக்கானுங்க போல அவனுங்க. தொலைஞ்சிட்டாங்கன்னா அது இருந்து கூட்டிட்டு போகும். எப்படா செத்து போயிட்டு எப்படா கூட்டு போகும்? இறந்துட்டாங்கன்னா அது அழுகுண்டா. அழுகுன்றியா? 1 வருஷம் கழிச்சு திருப்பி. ஆமாம்மா அது தெரியும். அது இல்லாமல் அது வந்து ஒரு வழி பார்த்துருச்சுன்னா அதே வழியில தான் போகும். அங்கே ரோடே போட்டிருந்தாலும் அந்த ரோடில் அப்படி கிராஸ் பண்ணி தான் போகும். போடா, இது சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக போய் சரி கஷ்டம். 3 இருக்கு உள்ளே. அங்க பாரு ஓடு. அவன் சுப்பிரமணிய தம்பி சுப்பிரமணிய ப்ரோ அவங்களுக்கு இதை பார்த்தா எப்படி தோணுது? சூப்பராக இருக்கு. எது சூப்பராக இருக்கு? இவன் சூப்பராக இருக்கானா இல்லை இப்போ போட்டவன் சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கா? எது உனக்கு பிடிச்சிருக்கு? இதில் ஃபுல்லாக எதாவது பிடிச்சிருக்கு. ஆனால் முக்கியமானது எனக்கு பிடிச்சது வந்து பேர்ட்ஸ். ஓ நல்லா போச்சு தெரியுமா? இந்த அண்ணாவை பார்த்தா எது பிடிச்சிருக்கு? இந்த அண்ணாவை பார்க்கும்போது அங்கெல்லாம் போகலாம், இங்கேருந்து பார்க்கலாம். யானை கூட என்னடா பேசுற? இல்லை யானை ஓடுனது இதெல்லாம் பார்த்தியான்னு. சூப்பர்ரா. எத்தனாவது படிக்கிற? 6th தான் படிக்கிறியா? காலிலேருந்து சைக்கிள் ஓட்டே இருக்கா? சவுதியில் படிக்கிறியா? ஒரு திரகாம்ஸ் எவ்வளோ இந்தியன் ருபீஸில்? 22. அவ்வளோதானா?
சிங்கம். ஏய் பாத்துற சோமேஷ். அவ்வளவுதான்டா. ஏய் தூக்குங்கடா. ஏய் வெட்டரி ஹாஸ்பிடல் கூட்டி போடா சீக்கிரம். டீ தோல் பாடுறா எப்படி இருக்கு? அதுக்கு அதான்டா சாப்பாடு. நெருப்பு கோழி தெரியுமா? சொல்லு மச்சான். நெருப்பு கோழின்னா என்ன மச்சான்? முட்டை போடுற கோழிக்கு தான்டா தெரியும் அதோட வருத்தம். நெருப்பு என்ன வருத்தம்? குண்டி வருத்தம். இதுக்கு மேல பேரிகேட் போட்டிருக்கான், எப்படி போவ? ஏய் நான் இங்க தலை சுத்திச்சா என்ன? அவ்வளோதான் முடியல. டேய் சீக்கிரம் போயிடலாம்டா. டே முடியலடா நாள் சத்தியமா. அவன் சுபு சுபு. ஏய் சுபுடி. முடியல கை வச்சு பிடிக்காது சாவுச்சு மாட்டது. சுபு ஏன்டா அப்படி பண்றடி பைத்தியக்காரா? பா எனக்கு வாடா. ஆடா எப்படி ஆயிடுச்சு தண்ணி? திமிங்கல மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல இது? ஏய் எவ்வளவு பெருசா இருந்துச்சு. கோல்டா? ஏய் எங்க கிணத்துல அந்த மாதிரி தான்டா இருக்கு ஒரு மீன் இவ்வளவு பெருசு. ஸ்பாட் கைஸ். அவ்வளோதான். இதோட பார்த்து முடிச்சுட்டு நம்ம போய் கேஎஃப்சியில் சாப்பிடுவோம். தம்பி வெஜ்ஜி. அவ்வளோதான். சரி வாங்க போவோம். இதையும் நான் வீடியோ எடுப்பேன். கொஞ்சமா ரெஸ்ட் விடுறா. உட்கார்றா அட்ஜஸ்ட்மெண்ட்ரா. டேய் மச்சான் நீ எழுந்து உட்கார்றா. அதுக்கு தான் சுப்பு நீ கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். விஜய் டவுட்ல தான் போச்சு. விஜய் உங்க நிலைமை இப்ப எப்படி இருக்குது கூறுங்கள். எனக்கு நான் இப்ப 2 சோஃபால படுத்திருக்கேன். 2 சோஃபால படுத்துருக்காரு. 2 சோஃபா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இங்க ஒரு சீட்டு இன்னொரு சீட்டு அப்படி போட்டு தொலையண்டா. அவன் போட்டுட்டு இருக்கான் ஒரு சீட். ஏற்கனவே பாருங்க ஒரு பெரிய சீட் படுத்துட்டு இருக்கு உங்க மேல. ஆக்சுவலா 2 பேர் மேல தான் ஒரு சோஃபா இருக்கு. மச்சான் 1 கிலோமீட்டர் கேஎஃப்சி இருக்குதுடா. சாரி மச்சான். செத்துருவானா? இத பாருங்க ஈஸி. இல்ல க்ளோஸ்ல தான் இருக்கு. டேய் ஓபன்ல இருக்குதுடா. ஏய் உள்ள காத்தாது வரட்டும் கொஞ்ச நேரம். முழுக்க காத்து வருது. வேர்வைக்கு என்னடா ஏசி வர மாட்டேங்குதுன்னு பாக்குறேன். கம் ஆன் மச்சான். டேய் எங்கடா கைய வைக்கிற? இங்க விடு. என்னடா கட்டி பிடிக்கிற? அங்க என்ன தேடிட்டு இருக்க நீ? அதுதான் மெயின். அங்கதான் மெயின். வாழ்க்கையில மறக்க முடியாத ரைட்ரா. விஜய் விஜய் இங்க பாருடா. டேய் விஜய் இங்க பாரு. டேய் அவங்க என்ன ஆவிடா எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. அச்சா கையெடு கையெடு. ரொம்ப கஷ்டம் பாருங்க. என்ன டிடி எடுக்கறியா? நண்பன் முகத்துல படுற சந்தோஷத்தை. மச்சனுக்கு ஒரே சோகம் வெஜ்ஜின்றனால. அம்மா ஒரே சோகம். வாயெல்லாம் சோகம். எனக்கு என்ன இந்த கப்பை குத்தி வச்சிருக்கீங்க? அது லேட்டாக தான் வரும். தூக்கம் வருது. ஒழுங்கு மாதிரியா போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. சாப்பிட்டு ஜீன் மட்டும் போகும்போது இப்படி தாண்டா போகணும். அந்த மாதிரி தாண்டா போகணும். எல்லாம் வெளியே வந்துருக்கோம். எப்படி ஊற்றி வச்சுக்கிறாடா டே? படிக்க வச்சு 17 லட்சம் கொடுத்து பபுள்ஸ் உடச்சிட்டு இருக்கான். டேய் என்ன மச்சான் இப்படி சாப்பிட்றான்? கோக் லவர். மச்சான் 10 நாள் காலி தான் பையன். இன்னும் போய் படுத்தானா? மச்சான் 5 பேர் வச்சிடும். இந்தடா 4 இந்த எல்லாத்தையும் வச்சு குடி. எல்லாத்தையும் வச்சு ஏத்து. டேய் எல்லாரும் ஒவ்வொரு கப்பு வச்சுக்கலாம் அப்படியே ஆட் பண்ணலாம். அது இந்த இங்கே இது எடுத்துக்கோங்க நண்பா. நீ வேணா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். யாராவது கேஎஃப்சி போனீங்கன்னா இந்த மாதிரி உருவாக்கிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும்.
அவ்வளோதான். ஒரே ஒரு அடி விட்டுட்டு விட்டுருங்க அப்படியே விட்டுரு. இந்த அளவுக்கு கேவலமாக எவனும் சாப்பிட்ருக்க மாட்டான் KFC. மியூசிக் போடுறா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.